ராஜ் டிவி வியூவர்ஸ் அண்ட் வெல்கம் டு our ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா சிவாஜி சருடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கும் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். சிவாஜி கணேசன் இருந்த நாடக கம்பெனி கோவைக்கு சென்ற போது அங்கே இருந்த ஸ்டூடியோவில் கலைவாணர் NS கிருஷ்ணன் சந்திரஹரி அப்படின்ற நகைச்சுவை திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அதில் NSKவுடைய மகனாக காமெடி வேடத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு பையன் தேவைப்பட்டான். படக்கம்பெனியை சேர்ந்தவங்க சிவாஜியையும் காக்கா ராதாகிருஷ்ணனையும் அழைத்து சென்றிருந்தாங்க. இந்த இருவரில் அவங்க தேர்வு பண்ணது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கா ராதாகிருஷ்ணனை தான். காக்கா ராதாகிருஷ்ணனுக்கு தான் இயற்கையாகவே காமெடியான முகம் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சிவாஜி கணேசனை திரும்பவும் அந்த நாடக கம்பெனிலேயே கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஒருவேளை சிவாஜி கணேசன் அந்த காமெடி கேரக்டரில் நடிச்சிருந்தாருன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனா நமக்கு கிடைச்சிருப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சிவாஜிக்கு 12 வயசு ஆகும்போது நாடக குழுவினர் கோவையிலிருந்து பொள்ளாச்சிக்கு போய் முகாமிட்டாங்க. சிவாஜிக்கு பெற்றோரை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் ரொம்ப அதிகரிச்சுது. தீபாவளிக்காவது என்னை ஊருக்கு அனுப்பி வைங்களேன் அப்படின்னு கம்பெனி நிர்வாகிகள் கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டாரு சிவாஜி. அவங்க கடைசியாக மனமிறங்கி சிவாஜியை அனுப்பியும் வச்சாங்க. வீட்டுக்கு போன உடனே சிவாஜி முதல்ல பார்த்தது தம்பி சண்முகத்தையும் தங்கை பத்மாவதியையும் தான். சிவாஜி கணேசன் குடும்பத்தை பிரிஞ்சு நாடக கம்பெனியில் சேரும்போது அவருக்கு 3 அண்ணன்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்கள 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாடக கம்பெனியில் சேர்ந்த பிறகு பிறந்த தம்பி சண்முகத்தையும் தங்கை பத்மாவதியையும் அப்போதான் சிவாஜி முதலாக பார்க்குறாரு. அந்த தீபாவளியை பெற்றோருடனும் அண்ணன் தம்பி தங்கையுடனும் கொண்டாடி மகிழ்ந்தாரு சிவாஜி கணேசன். அதன் பிறகு MR ராதாவுடன் சென்னைக்கு புறப்பட்டாரு சிவாஜி கணேசன். அவர் சென்னையை பார்க்குறது அதுதான் முதல் தடவை. சென்னை ஜார்ஜ் டவுனில் தனக்கு தெரிஞ்ச ஒருவர் வீட்டில் சிவாஜியை தங்க வச்சாரு MR ராதா. நாடக கம்பெனிக்கு தேவையான உடைகள் சீன்கள் போன்றவற்றை சேகரித்தார். சிவாஜியை ஒரு நாள் ரிக்ஷாவில் ஏற்றி ஊரை சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னும் MR ராதா அனுப்பி வச்சுருந்தாரு. சரஸ்வதி கான சபா அப்படின்ற பெயரில் நாடக கம்பெனி ஒன்று தொடங்கினாரு MR ராதா. நாடக சாமான்களுடன் ஈரோடுக்கு சென்றிருந்தாரு. அங்கே லக்ஷ்மிகாந்தன், விமலா அல்லது விதவையின் கண்ணீர் அப்படின்ற நாடகங்களை நடத்தினாரு. திராவிட கழக தலைவர் ஈவேரா பெரியாரின் வீட்டுக்கு பக்கத்தில் தான் MR ராதாவுடைய நாடக கம்பெனி ஒன்று இருந்துச்சு. பெரியார் வீட்டுக்கு பேரறிஞர் அண்ணா, ஈவேக்கி சம்பத் ஆகியோர் அடிக்கடி வந்துட்டு போவாங்களாம். அவங்களோட சிவாஜிக்கு அறிமுகம் ஏற்பட்டது. பெரியாருடைய கொள்கையில் அதுக்கப்புறம் தான் சிவாஜி ஈடுபாடு கொண்டாரு. சின்ன வேடங்களில் நடிச்சுட்டு வந்த சிவாஜி மனோகரா அப்படின்ற நாடகத்தில் கதாநாயகனாக அதாவது மனோகரனாக நடிச்சிருந்தாரு. இந்த நாடகத்தை கொல்லங்கோடு மகாராஜா ஒரு நாள் பார்த்தாரு. சிவாஜியுடைய நடிப்பை பாராட்டி வெள்ளித்தட்டு ஒன்று பரிசாக கொடுத்தாரு. சிவாஜி கணேசன் நடிச்சிட்டு இருந்த சரஸ்வதி கானசபா கொல்லங்கோட்டில் முகாமிட்டிருந்த போது குறுகிய காலம் அவர் நாடகத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய குடும்பத்தை நடத்துவதற்கு பெற்றோர் படும் கஷ்டத்தை நேரில் பார்த்தாரு. ஏதாவது வேலைக்கு போனால் அம்மாவுக்கு உதவியாக இருக்குமே அப்படின்னு நினச்சாரு. அப்போது திருச்சி ஸ்ரீரங்கம் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற பஸ் கம்பெனி ஒன்று இருந்துச்சு. நண்பர் ஒருவரோட முயற்சியால் அந்த பஸ் கம்பெனியில் சிவாஜிக்கு மெக்கானிக் வேலை ஒன்று கிடைச்சிது. கார் சர்வீஸ் செய்யும் கம்பெனி பாப்புலர் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்ற அம்பாசிடர் கார் விற்பனையாளர்களின் நிறுவனத்தில் வேலை செஞ்சதாகவும் தகவல் இருக்குது. அப்போது சிவாஜி கணேசனுக்கு மாதம் சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7 ரூபாய். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய திரைப்பயணத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் நாடக கம்பெனியில் எப்படி சேர்ந்தார், என்னென்ன வேடங்கள்லாம் அவர் ஏற்று நடிச்சிருந்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.